ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் ரேப், அதாவது நம்ம தொத்தையில் யூஸ் பண்ணி சிக்கன் ரேப் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, நம்ம இது ஒன்று வாங்கிக்குவோம். அதாவது தொத்தையிலா பிரெட் பொதுவாகவே பிரெட் ஸ்டாரில் இருக்கும். ஸோ அங்கே போய் இந்த மாதிரி தொத்தையிலா பிரெட் இருந்துச்சுனாக்கா இது ஒன்று வாங்கிக்குவோம். தேவையான பொருட்கள்: டொமேட்டோ ஒன்று கட் பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது நம்ம தொத்தையிலா பிரெட் ஒன்று எடுப்போம். ஒரு பேக்கெட்டில் 5 இருக்கும். ஸோ நம்ம அது இன்றைக்கி ஒன்று தான் பாய்க்க போகிறோம். ஸோ 5 பேர் சாப்பிடலாம். ஸோ தொத்தையிலா பிரெட் எடுத்து பேனில் போட்டுக்குவோம். அடுப்பு சூடாக வச்சுக்குவோம். அனல் குறவா வச்சுங்க. ஸோ அது முன்னுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆஃப். ஸோ அப்புறமா ஃபோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னாக்கா நம்ம சமைச்ச பிற்பாடு சூடாக இருக்கிறப்ப நம்ம டச் பண்ண முடியாது. ஸோ இப்போக்கி நம்ம கட் பண்ணிட்டோமா அப்புறம் ஃபோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்த பிற்பாடு அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்குவோம். இது நல்லா அப்படியே கும்பாங்க ஆகும், அப்படியே ரைஸ் பண்ண மேலே. ஸோ அப்படின்னா நல்லா வந்துருச்சு அர்த்தம். நல்லா வந்த பிற்பாடு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு 2 சைட்டும் நல்லா கலர் மாதிரி இருக்குது, நல்லா வந்திருக்கு பாருங்கள், பொங்கி இருக்குது வேறு. சரிங்களா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு மயோனைஸ் நம்ம பூசி விடுவோம். மயோனைஸ் நீங்கள் ஒரு போர்ஷனை கூட பூசலாம், இல்லை முழுசாக அந்த பிரெட்க்கு இந்த ரேப்க்கு முழுசாக எல்லாத்தையும் பூசலாம். நான் எல்லா இடத்துலையும் பாடுற மாதிரி பூசி விட்றேன். மயோனைஸு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் வெட்னஸ் கொடுக்கும். அப்புறம் பிரெட் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். ஏன்னாக்கா நம்ம இதில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப, வேவிச்சு எடுக்கிறப்ப ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த பிரெட்டு. இந்த ரேப் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ மயோனைஸ் போட்டிங்கனாக்கா அது கொஞ்சம் மொய்ஸாக இருக்கும். ஸோ இப்போ சில்லி சாஸ் இது 4 ஒரு பகுதி மட்டும் தான் நம்ம பாய்க்கிறோம். ஸோ நான் இது கட் பண்ணியிருக்கிறது அது கணக்கு. ஸோ அது நம்ம 4 பகுதியில் ஒவ்வொரு பொருட்களை வைக்கணும். இப்போ சில்லி சாஸ் பூசி விட்டாச்சு ஒரு பகுதி 1/4. அடுத்தது சிக்கன். இது நான் போன்லெஸ் சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கேன், ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு போர்ஷன் வைப்போம். டொமேட்டோ கொஞ்சம் பெரிய டொமேட்டோ எடுத்துக்கிட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 3 ஸ்லைஸ் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடுவோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு சரியாக வரலைன்னா நீங்கள் லேசாக அமுத்தி விட்டிங்கனாக்கா அது அழகாக வந்துடும். சூடாக இருக்கும். ஏன்னாக்கா நான் சட்டியிலே செய்கிறனால சூடாக இருக்கும். நீங்கள் சட்டியில் இல்லாமல் பிளேட்டில் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். எனக்கு சுட சுட சாப்பிடணும், அதனால் நான் அந்த சூட்லேயே இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு டொமேட்டோ ஒழுங்கு உட்கார மாட்டேது. சரி, நான் அப்புறம் மேலே வச்சு விட்றேன். அடுத்த பகுதி நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ நல்லா ஃபோல்ட் பண்ணிச்சு பாருங்களேன். ஸோ முதல்ல டொமேட்டோவை நான் உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ தொத்தையிலா இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா இது ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. See you next video.